90 டேஸ் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்சில் இன்றைக்கி டே 9. இன்றைக்கி டே எழுந்த உடனே வித்தவுட் சுகர் ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு ஆஸ் யூஷுவல் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு போய் ஆஸ் யூஷுவலாக நம்ம 300 கேலரிஸ் பர்ன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் ஷோல்டர் ஒர்க் அவுட் போட்டுக்கிட்டேன். இந்த 90 டேஸில் என்னோடய ஃபேட் எல்லாமே லாஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஃபிசிக் கொண்டு வரணும். அதுக்காக தான் நான் கண்டினியூஸாக ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன். 300 கேலரிஸும் பர்ன் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டுக்கு ரெஃப்ரெஷ் ஆன உடனே டூ டூ லிஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பிஸ்னஸில் நிறைய ஒர்க் இருக்குது. இன்றைக்கி டீமோட ரிவ்யூ பார்க்க வேண்டியது இருக்குது. ரிவ்யூ பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஒரு சில டீமில் கரெக்டாக வால்யூம் வந்திருக்கு, ஒரு சில டீமில் கரெக்டாக வால்யூம் வரலை. வால்யூம் வந்தவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு வால்யூம் வராதவங்க எல்லாருக்குமே கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டேன். எதனால் வால்யூம் வரல என்னாச்சுன்னு கேட்கும்போது நிறைய பேர் நிறைய ரீசன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணி கைட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம லாஸ்ட் மந்த் நம்ம டீமில் நிறைய பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பற்றி நிறைய விஷயம் ஷேர் பண்ணி புரிய வச்சுருந்தேன். ஸோ அவங்களும் நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் தான் என்னோடய ஸ்ட்ரென்த்து. நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக்கும் ஒரு கமெண்டும் தான் நான் மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கு. உங்களால் முடிஞ்சால் ஒரு ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டே டியூன் கைஸ். நாளைக்கு பார்ப்போம். கண்டிப்பாக 1 lakh rupees மேக் பண்ணுவோம் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.